பாமுகம் டிவியிலான தமிழ் வானொலியில் உறவுகளின் இணைய வருவது சொல் விளையாட்டு சொல் தேடல் தோப்படி ஜெயமலை ஜெயம் அவர்கள் வணக்கம் பாருங்கள். இனிய காலை வணக்கம் அனைவருக்கும். மற்றும் ஒரு சொல் தேடல் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்தித்ததில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. இதுல இணைந்தவர்கள் எல்லோருமே இதுல நின்று அப்படியே இதுல இருந்து போனீங்கன்னா இந்த 4-5 பேரோட நிக்க வேண்டியது நிப்பார வருவார்கள் மக்கள். ஆமா, நாங்கள் வளமை போலவே நாங்கள் கேள்வி பதில்களுக்கு செல்லலாம். முதல்ல அந்த 3 சொற்களை ஒத்த சொற்களை கண்டுபிடிக்க வேணும். அதுக்கான தரவை தருகிறேன். 4 எழுத்துக்களை கொண்ட சொல். 4 எழுத்துக்களை கொண்ட சொல். வேலை செய்வதற்கு தேவையான சக்தி இது. வேலை செய்வதற்கு தேவையான சக்தியே இது. 2வது, பேச்சு வழக்குல அளவுக்கு அதிகமாக பேசுறாங்களே இப்படி சொல்லுவோம். எல்லாம் தற்பெருமை பேசுறாங்களே, இல்ல வீண் பேச்சு பேசுறாங்களே இப்படி சொல்லுவோம். 3வது, புறம் கூறுவது. ஒரு ஆள் இல்லாத நேரத்துல அவரை பற்றி சொல்றது அல்லது சும்மா புறம் கூறுவதை சொல்லுவோம். மீண்டும் சொல்லுங்க. 4 எழுத்து சொல். 4 எழுத்து சொல். முதலாவது, வேலை செய்வதற்கு தேவையான சக்தி. வேலை செய்வதற்கு தேவையான சக்தியே இது. 2வது, பேச்சு வழக்குல அளவுக்கு அதிகமாக பேசுதல் அல்லது தற்பெருமை பேசுதல், வீண் பேச்சு பேசுறாங்களே இப்படி சொல்லுவோம். 3வது, புறம் கூறுவது. ஒரு ஆளை பற்றி புறம் கூறுவதை இப்படி சொல்லுவோம். நான்கு எழுத்துக்கள் என்ன? உங்களுக்கு தேவையான சக்தி, இந்த சக்திகளுக்குலாம் வரும்னு சொல்றீங்க. வேலை செய்வதற்கு தேவையான சக்தியே இது. இப்ப அது இப்ப என்னன்னு சொல்லல, ஒரு வேலை செய்யறதுக்கு இது தேவை. சத்தியத்தை சொல்றீங்களா? சக்தி சக்தி வேலை செய்வதற்குரிய சக்தியா? சக்தியோ தேவையான ஒரு சக்தி. 2வது, பேச்சு வழக்குல அதிக அளவுக்கு அதிகமாக பேசுற ஆக்களை இல்ல தற்பெருமை பேசி வீண் பேச்சு பேசுறாங்களே இப்படி சொல்லுவோம். அது ஒரு பேச்சு வழக்கு சொல்லுத்தான், ஆனால் அப்படி சொல்லுவோம். வேற என்ன எப்படி என்ற மாதிரி. மற்றது குறை கூறுறது, புறம் கூறுறது, ஒரு ஆளை பற்றி புறம் கூறுறது. தெரியாது. 3 எழுத்துல வருது. பாடை, புரணி, வேலை செய்வதற்கு தேவையான சக்தி அல்ல ஒரு முயற்சி என்று எடுத்து வைங்களேன். முயற்சின்னு வரும். ஒரு முயற்சி, ஒரு சக்தி, அதுக்கான ஒரு சக்தி. முயற்சி சக்தி. ஒன்றும் பிடிக்கலாமா கிடைக்கே. புறம் கொடுத்து தண்ணியா குடிங்க, இல்லாட்டி தாளிப்ப குக்கர் ஆஃப் பண்ணுங்க. புறங்குறன்னு சொன்னால் இப்ப ஒருத்தர் எல்லா நேரம் அவரை பற்றி சொல்றதும் வரும். சில முன்னால கூட சில நேரம் அப்படி சொல்லுவினோம், மக்களுக்கு முன்னாலே அவைய திட்டுற மாதிரி அப்படி. எனக்கு இந்த சத்தம் குறைவா வர்றதுல ஒன்றும் கேட்கலாம். நான் சும்மா சொல்லி பார்த்தது எனக்கு நல்லா தெரியாது. முதலாவது ஊக்கம் சொல்றேன். பாக்கம் தேக்கம் என்று சொல்லி பார்த்தேன். அளவுக்கு அதிகமா பேச அந்த வழியில வராது. ஓகே. முதல் 2ம் என்ன?
முதல் வேலை செய்வதற்கு தேவையான சக்தி அல்லது ஒரு முயற்சி. ஒரு சக்தி அல்லது முயற்சி. வேலை செய்வதற்கு தேவையான சக்தி அல்லது முயற்சின்னு எடுக்கலாம். மற்றது பேச்சு வழக்குல நாங்கள் இப்படி சொல்லுவோம், இவர் என்ன இப்படி ஒரு ஆளை இப்ப இந்த தற்பெருமை பேசுறாக்கள் இல்ல இந்த வீண் பேச்சு பேசுறாக்கள் இப்படி சொல்லுவோம். 3 எழுத்துலேயே நிறைய சொல்லி வருது, 4 எழுத்துக்கு வருது இல்லையே. எத்தனை எழுத்து? 4 எழுத்து. 4 எழுத்தா? மற்றது புறங்கூறுன்னு சொன்னா இப்ப நாங்கள் ஒரு ஆளை இதண்டா என்ன சொல்றோம் நாங்கள் சாட குற்றம் மட்டும் வருமா? குற்றம் ஆவலாது சொல்லுவோம், ஆவலாது பேசுவோம். சாட சொல்றேன்னு சொல்லுவோம், புறங்கூறேன்னு புரணி பேசுறதுண்டு. புரணி மாதிரி தான் இது ஒன்று சொல்லுவோம். ஆவலாது புரணி பேசுறதை விட இது வந்து ஒரு ஆளை நேரடியாவே ஒரு ஆளை கூடாம பேசுறது சொல்ற அப்படி அந்த ஓகே என்ன சொல்றது சொன்னா என் வாயில அது விடதான் வருது. தாக்கி பேசுறது, தாக்கி பேசுறது. ஒரு ஆளை தாக்கி பேசுறது, தேவையில்லாம பேசுறது, வம்பு வம்பு பேசுறது, நக்கலா பேசுறது. முதலாவது என்ன சொல்றீங்க? முதலாவது ஒரு வேலை செய்வதற்கு தேவையான சக்தி இல்ல ஒரு முயற்சி ஒரு விருப்பம் மட்டும் வரும். நகராது சொல்லாது. ஆக்கம் இல்ல முதலாவதுக்கு ஜெயமலர் ஊக்கம் ஆக்கம் அதெல்லாம் சொல்லக்கூடாது. தாக்கம் மட்டும் சொல்றேன். தெரியல சும்மா சொல்லி பாப்போம். இல்ல அந்த வழியில வராது. அதான் சொன்னா அவதூறு போதும். அப்படி வருமா? அவதூறு கடைசிக்கு இல்ல அப்படி வராது. சும்மன்னா வழி பின்னுக்கு சரியா இல்ல வராது. ஓகே முன்னவள் சரியில்ல. நீங்க மற்ற ஆக்கம் சொன்னீங்க, அந்த ஆவன்னா வரும். ஆவன்னா ஒரு கிடைக்கிறதுக்கு வரும். அவனால தொடங்கும் உண்டு. ஓகே படிவா எல்லாத்தையும் செல்லுபடி சொல்லுங்க. இப்ப திடீர்னு சொல்லாம 3 வச்சுக்கொண்டு சொல்லுங்க. ஓகே புறம் பேசு ஆற்றல், தூற்றல், போற்றல். 2 வந்துடுது விட ஆற்றலும் தூற்றலும் கடைசிக்கு வரும். போர்ட்டல 2 வருவீங்கன்னா ஒரு ஆளை வீண் பேச்சு தற்பெருமை பேசுறாங்களே 2 போட்டுரும். ஆற்றல், தூற்றுதல், ஒரு ஆளை பற்றி கதைக்கிறது. நாற்றல், 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 ஆற்றல், தூற்றல், நாற்றல். அப்படி நாற்றல் வராது. ரெண்டாவது இந்த தரவு திருப்பி ஒரு சொல்லுங்க. அதான் ஒரு பேச்சு வழக்குல வந்து அளவுக்கு அதிகமா பேசுறாக்கள் இல்ல தற்பெருமை பேசுறாக்கள் வீண் பேச்சு பேசுறாக்கள் இப்படி சொல்லுவோம். பீட்டல், பீத்தரான்னு சொல்லுவோம். அதுவும் சரி. பீட்டல், அதுதான் பீட்டல். ஆற்றல், பீட்டல், தூற்றல். முதலாவதுக்கு என்ன? ஆற்றல். ரெண்டாவது 3ஐயும் சொல்லுங்க. சரி. ஆற்றல், 2வது பீட்டல், பீட்டி கொண்டிருக்கிறான்னு சொல்லுவீங்க. 3வது தூற்றல். பீட்டல். ஓகே, நாங்கள் 2வதுக்கு போகலாம். 2வது இது 3 எழுத்துக்களை கொண்டு சொல். 3 எழுத்துக்கள். முதலாவது தரவு மதிப்புக்குரிய மூத்தவரை இப்படி அழைப்பர். மதிப்புக்குரிய மூத்தவரை இப்படி அழைப்பர். 2வது அற்புதமாக தோன்றும் ஒரு பொருள். அற்புதமாக தோன்றும் ஒரு பொருள். 3வது இது காலத்தால் முற்பட்ட அல்லது பழைய நிலையை குறிக்க பயன்படும் ஒரு தமிழ். பழைய நிலையை எப்படி சொல்லுவோம்? தமிழ் நான் சொல்லவா ஜெயமலர்? சொல்லுங்க. மாட்சி, காட்சி, மீட்சி. அது தவறு. மாட்சி மிகுந்தவர்னு சொல்லுவாங்க தானே. மாண்பு, மாண்பு வருமா? மதிப்புக்குரிய மூத்தவரை இப்படி அழைப்பர். இப்படி அழைப்பர். அது நீங்க கவிதை எழுதுறாங்களுக்கு அந்த சொல்லு அடிக்க வரலாம். அநேகமா கவிதை அதெல்லாம் கூடுதலா வரும் அந்த சொல்லு. 2வது வந்து அற்புதமா தோன்றும் பொருள், அது நேரடி சொல்லுதான். மற்றதும் நேரடி சொல்லுதான். அற்புதமா தோன்றும் ஒரு பொருள் இல்ல ஒன்று அற்புதமா உண்டு இன்னைக்கு செய்தீங்கன்னா அதுக்கான ஒரு சொல்லு. அது அற்புதமா இருந்தா என்ன அப்படி இருக்குன்ற மாதிரி சொல்லுவோம். அற்புதமான தோற்றமா? 2வது தோற்றம் இல்ல, அற்புதமான ஒரு தோன்றும் ஒரு பொருள். தோன்றும் ஒரு பொருள்.
தெரியலையே. பெரியவர்களை எப்படி சொல்லுவாங்க? மூன்றாவது தரவு என்ன? இது காலத்தால் முற்பட்ட அல்லது பழைய நிலையை குறிக்க பயன்படும். காலத்தான் முற்பட்ட பழைய பழைய நிலையை குறிக்க இந்த சொல்ல அப்படி சொல்லுவோம். நம்ம அந்த பழைய கதையை சொல்லும் போது இப்படியா ஓ, அப்படி சொல்லிக்க சொல்லுவோம். ம். இந்த சட்டியில் இருக்கிற எண்ணெய் எல்லாம் கறிக்குள்ள ரெண்டா- போகுது. ரெண்டாவது தான் மேன்மை வன்மை தொன்மை என்று சொல்லி பார்க்கிறேன். என்னண்டு மேனாவும் வரும். ஓ அதுல ரெண்டாவது தடவை மீண்டும் விட்டுட்டேன் நான். அது தவறு, அந்த வழியில வராது. பெரிய ஒருவரை குறிக்கும் என்ன அந்த சொல்லு? மதிப்புக்குரிய மூத்தவரை மதிப்புக்குரிய மூத்தவரை. ஓகே, அப்படி சொல்லுவோம். மற்றது மற்ற ரெண்டையும் பிடிச்சிங்கன்னா அதை பிடிக்கலாம். அதே மாதிரி மற்ற அற்புதமாக தோணும் ஒரு பொருளை எப்படி சொல்லுவோம்? காட்சி அதான் நிதியாண்டுட்டீங்களே. காட்சி அற்புதமா பொருள் என்னோட காட்சின்னு சொல்லி என்னண்டு காட்சி வரை எல்லாம் காட்சி தானே. அந்த காட்சி அழிக்கிறதா அப்படி சொல்றேன்னு கேட்கிறார். இப்ப உங்களால நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு ஆள் ஒன்றை செய்தார் என்றால் அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? அதுக்கு புதுமையாக இருக்குன்னு சொல்லுவோம். அது அப்படியான ஒரு சொல்லுதான் வரும். என்ன ஒரு புதுமையா இருக்குன்ற மாதிரி இன்னும் ஒரு இது சொல்லுவோம். அதே மாதிரி பழமை பழமை என்று கடைசிக்கு பழமை என்று வந்தால் முதலாவதுக்கு பழமை தலைமை தலைமை பழமை அப்படியும் வராதுல்ல. பழமை என்று வருமா கடைசி? அப்படி எல்லாம் வேற அப்படி கேட்டீங்கன்னு சொன்னா இப்ப நீங்க அப்ப முதல்ல எடுத்து கொடுத்த மாதிரி தான் எடுத்து கொடுக்க போறீங்க. என்னபடியா நீங்க மனதுக்கு வச்சு உடனே மூண்டுக்கும் பேரதோன்னு பாருங்க. வந்தா சரி, வராட்டில் வேற என்ன யோசிங்க. நீங்க சொன்ன ஒண்ணும் வேற இல்லை இப்ப. ஓகே, அதனால மனதுக்குள்ள வச்சுக்கொண்டு மூண்டையும் கண்டுபிடிங்க. பெருமை பெருமை அருமை. கவிதை எழுதுறதுக்கு நாங்கள் பயன்படுத்துறோம். இல்ல இல்ல அது அப்படியான இதுகள்லாம் கூட அந்த சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். மற்றபடிக்கு நோம்பல நாங்கள் அதை சொல்லி பாவிக்கிறேன். ஏதோ ஒரு இதுல கேள்விப்பட்ட மாதிரி கிடக்கு என்னதை சொல்லு. பெருமை அருமை என்று பெருமை அருமை அப்படி வராதுன்னு அந்த வழியில வருமோண்டு கேட்க கூடாதுன்னு சொன்னா அதுல வழிய வராது. இல்ல அதுதான் எனக்கு தெரியலையே. பெருமை அருமை என்ன தெரியலையே. வேறு ஏதாவது ஒரு இது தாங்க இலவு வாக்கத்தான் பார்க்கணும். அற்புதமாய் தோன்றும். கடைசி இல்லைன்னால முடியுமா? இல்ல இல்ல இல்லைனாலே முடியாது, உண்மைனாலே முடியாது. ஓகே, புதிதாக தோன்றும் ஒன்று. இதாக தோன்றும். வணக்கம் ஜெயமலக்கா. வேற கடுமையான வருத்தங்கள் எல்லாம் கிடக்கு. ஓடி ஓடி போய் பாருங்க. அது இப்ப எல்லாருக்கும் தொடர்ந்து வருது. காய்ச்சல் சத்தி அது அதோட சேர்த்து வருது. அந்த கேள்வியை மூன்றெழுத்து சொல். முதலாவதுக்கான தரவு மதிப்புக்குரிய மூத்தவரை இப்படி அழைப்பர். இரண்டாவது அற்புதமாக தோன்றும் ஒரு பொருளை இப்படி சொல்லுவோம். மூன்றாவது இது காலத்தால் முற்பட்ட அல்லது பழைய நிலையை குறிக்க பயன்படும் ஒரு சொல். இது சிவமா முதலாவதுக்கான உங்களுக்கு தரவு வேணும் என்று சொன்னால் நீங்கள் அந்த பூனாம் எழுத்தெல்லாம் முடியுமா? இல்ல இல்ல ஒரு தலைவன் என்ற ஒரு அர்த்தம் இருக்குது. தலைவன் அல்ல தமையன் அல்லது தகப்பன் என்ற அர்த்தத்திலையும் இது வரும். ஓகே, அப்போ
இப்ப என்னுடைய அப்பாவை நான் இப்படி சொல்லுவேன் இந்த சொல்லால. அதே அப்பு மாதிரி ஒரு அப்பு அப்பா அண்ணனுக்கும் அந்த அர்த்தம் இருக்குது. அப்பு ஒரு அப்பு மூத்தவனுக்கும் அதான் அர்த்தம் நான் அப்புன்றதுக்கு தான் அப்பு பூனாவில வருமோன்னு நான் கேட்டேன். அப்பு என்று சொல்லி பார்க்கிறேன். அந்த அப்பு வழியிலையும் வராது. வராது. ஐயோ ஐயோ ஐயா ஐயா சொல்லி ஐயோ. பார்க்காம மூண்டையும் சொல்லுங்கன்னு அதுதான் நான் சொல்லிட்டாரு. சொல்றேன். மூண்டையும் எத்தனை யோசிச்சு போட்டு சொல்லிட்டாரு. சொல்லுங்க. சொல்லி பார்க்க கூடாது ஒரு தரம் சொல்லுங்க மூண்டையும். நீங்க பாயிண்ட்ஸ் போடாதீங்க ஜெயமலர். ஐயன் இப்ப என்ன சொன்னது இப்ப மற்றவைக்கு வெளியில சொல்ல வேண்டாம். அதுதான் அதுதான் நீங்க மூண்டுக்கும் பொருத்தமா வருதுதான் சொல்லுங்க. அதுதான் மற்றபடிக்கு தனித்தனியா கேட்க வேண்டாம். வருவதில்லையே. அப்படின்னா இப்ப இது கேட்ட அர்த்தம் இல்ல தானே. நீங்க சொல்லினாலும் இப்ப பாயிண்ட் இல்ல எல்லாம் போகும்போது இருக்கு. அதான் சுவம். ஐயோ கடைசியில சொல்லுங்க. என்ன ரெண்டாவது கேள்வி அற்புதமானது. அற்புதமாக தோன்றும் ஒரு பொருள் அல்ல ஏதோ ஒரு செயல் ஏதாவது ஒன்று உங்களுக்கு அற்புதமா இருந்தால் என்ன இப்படி உங்களுக்கு அப்படி இருக்கும் அது. உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை ஒரு ஆள் செய்யும் போது உங்களுக்கு அது இப்படி இருக்கு. இவரால் என்னென்று இப்படி செய்ய முடிஞ்ச மாதிரி ஒரு இதா இருக்கு. மற்ற இது காலத்தால் முற்பட்ட நிலை பழைய காலங்கள்ல எப்படி நாங்கள் ஒரு பெரிய ஒரு கதையை சொல்லிக்கல பழைய கால கதையை சொல்லிக்க அந்த சொல்ல சொல்லி அப்படியான ஒரு இதுல அப்படி இருந்தாராம் அப்படின்னு சொல்லி பிள்ளைகளுக்கு கதை சொல்லும் போது அப்படின்னு சொல்லுவேன். முன்னொரு காலத்துல இருந்து ஆரம்பிப்போம். அந்த முன்னேறுன்றதுக்கான ஒரு சொல்லுத்தான் அது. அதை நாம இப்படி சொல்லுவோம். இன்னொரு நல்ல தமிழ் சொல்லுத்தான். வன்ச போனன்னு சொல்லுவோம். முன்னொரு காலத்திலேன்னு சொன்ன மாதிரிதான் இதுவும் வரும். அந்த காலத்துல ஒரு ஊர்ல ஒரு அப்பா இருந்தாரு. அப்பா ஒரு தாத்தா இருந்தாரு, ஒரு அப்பா இருந்தாரு, ஒரு ஐயா இருந்தாரு. ஆசான் என்று வரும். ஆசான் ஆசான் இல்ல. கடைசி எடுத்து சொல்லுங்க. கடைசி இடத்துல இப்ப முன்னொரு காலத்துல இருந்து வாணிமோகன் சொன்ன வருதானே அந்த மூணாச்சேரி. முன்னும் ஆனா இது வெளியில சொல்லாம கண்டுபிடிங்க. சரிங்க. மூணாச்சேரி அந்த முன்னோரு காலத்தை வேற ஒரு மாதிரி சொல்லுவோம் நாங்கள். முன்பு சொல்ல வேண்டாம் வெளியில மற்றவை கேட்காம நீங்க யோசிச்சு நான் சொல்லுறேன். முன்பு பின்னு கடைசிக்கு பின்பு கடைசிக்கு தான் அது கடைசிக்கு தான் அந்த இது சொன்னேன் நான் முன்னொரு காலம் சொல்லி. அது அப்படியா? ஓகே. அந்த வழியில வராது. நீங்க சொன்ன வழியில வராது. நான் மூணால தொடங்கும்னு சொன்னேன்னா ஓகே. கடைசிக்கு தான் மூணா? கடைசிக்கு தான் மூணா. ரெண்டாவதுக்கு என்ன? அற்புதமாக தோன்றும் ஒரு பொருள் எல்லாம் ஒரு மனுஷரை பார்த்துன்னு சொல்லுவோம். இப்படி திடீரென்று உங்களுக்கு இதா இருந்தால் அவரை பற்றி பெரிய இதா இருந்தால் இப்படி சொல்லுவோம். என்ன இப்படியான மனுஷரா கிடக்குன்னு சொல்லி. முன்பு பின்பு மதிப்புக்குரிய மூத்தவரை இப்படி அழைப்பர். அதாவது வீட்டுல உங்களோட தாய் தகப்ப தந்தை எப்படி அழைப்போம், அண்ணனை எப்படி அழைப்போம், அப்படியான இதுலயும் அந்த சொல் வருது அர்த்தத்துல. அப்ப முதலாவதுக்கு முன்னை தன்னை வன்னை என்று சொல்லி பார்ப்போம். அந்த வழியில வராது. முன்னை என்றாலும் அண்ணனுக்கு சொல்றது தானே. நான் மூணாவுக்கு தரவு தந்தது கடைசி. இல்ல நீங்க தரவில முதலாவது தானே அண்ணனுக்கு என்று சொன்னீங்க. முதலாவதுக்கு தான் சொன்னேனா? ஆனா அண்ணனுக்கும் அண்ணனும் முன்னை என்றாலும் அண்ணன் தான். முன்பும் இல்லையண்டிட்டீங்க. வேறு என்ன வரும்? அண்ணன் அக்கால் மறும் பழமை என்றதுக்கும் முன்னை என்ற சொல்லி இருக்கிறது. அப்ப முன்னை அதான் முன்னே என்று சொல்ல முன்னொரு காலம் சொல்லத்தான் அந்த மூணா வரும். ஆனால் அதுக்கான மற்ற சொல்லு இன்னொன்று இருக்கு. முன்னை என்று எடுக்கலாமா அதுக்கு? இல்ல அது நையில முடியாது. ஓகே. முன்பும் இல்லையாண்டுட்டீங்க. வேறு என்ன? இரண்டாவது சொல்லுங்க ஒரு தரம். அற்புதமாக தோன்றும் ஒரு பொருள். முதலாவது மதிப்புக்குரிய மூத்தவரை இப்படி அழைப்போம். அதாவது என் தந்தை அப்படி என்றீங்க, என்னுடைய அண்ணன் அப்படி என்றீங்க, அப்படி வரும். நான் தந்தை விந்தை முந்தை.
வாழ்த்துக்கள் என்றாலும் 2 தான் சரி. தந்தைன்னு நான் சொன்னான் என்றாலும் நான் சொன்னதை நீங்க சொன்னபடியே அது போல தானே. நான் அப்படின்னு தந்தைன்னு சொல்லியிருக்க மாட்டேன். ஓகே. ஆனா சரி. ஆனா முன்னெழுத்த மாத்துங்க. ஓகே. அந்தை சொல்றேன். இல்ல. விந்தை முந்தை. விந்தை முந்தை சரி. விந்தை முந்தை சரி. முந்தைய காலத்திலேன்னு சொல்றதானே. முந்தைய முந்தைய காலம். காலம். என்ன விந்தை விந்தையும் சரி. என்ன விந்தை மனசுல பார்த்து சொல்லுவோம் விந்தையான்னு சொல்லி பொருள் ஏதாவது அப்ப எந்த சொல்றேன் முதல்ல. எந்த என்றது தகப்பன். எந்தை. எந்தையின் தாய்மோன்னு கொண்டு சொல்றது. வாழ்த்துக்கள். வாணிமோனு தான் இன்றைக்கெல்லாம் அடிக்குது. பரவாயில்ல அடிச்சுட்டு போட்டுண்டே. முதலாவதுக்கு என்ன? முதலாவது எந்தை விந்தை. என்னுடைய தந்தை என்ற அர்த்தம், என்னுடைய அண்ணன் என்ற அர்த்தம். என் தந்தை என்றதுக்கு சொல்றது. எந்தை மற்ற விந்தை மற்ற முந்தை. எந்தை. இப்ப முதலாவதுக்கு எந்தையா வரும். எந்தையோ ஏனா பாப்போம். இது 3வது கேள்விக்கு போகலாம். இது டக்குன்னு சரியான சொல்லி கஷ்டமா தான் இருக்கு. நான் உடனே சொல்லுவீங்கன்னு தான் பார்த்தேன்னா நான் 2லயும் கொஞ்சம் 3வது பார்ப்போம். இது உடனே வரும் பதில் யார் சொல்றீங்க ஒன்று பார்ப்போம். பெண்களின் மகிழ்ச்சியையும் சமூக ஒற்றுமையையும் வெளிப்படுத்தும் ஒரு கலை வடிவம். பெண்களின் மகிழ்ச்சியையும் சமூக ஒற்றுமையும், இது எங்களோட சம்பந்தம், தமிழ் மக்களோட சம்பந்தம் பாருங்க. இலங்கை இந்தியா போன்ற நாடு. பெண்களின் மகிழ்ச்சியையும் சமூக ஒற்றுமையையும் வெளிப்படுத்தும் ஒரு கலை வடிவம். 2வது மிகச்சிறிய அல்லது ஒரு நுணுக்கமான துகள்களை இப்படி சொல்லுவோம். மிகச்சிறிய அளவை தான் இது குறிக்குது. மிகச்சிறிய அளவு அல்லது நுணுக்கமான துகளை இப்படி சொல்லுவோம். 3வது இது எங்கட நாட்டுல இப்பொழுது அது அரிதாகி கொண்டு போகிறது ஒரு கருவின்னு சொல்லலாம். எங்கட சமையலுக்கு தேவையான ஒரு கருவிகள் உண்டு. ஆனா இப்ப இல்ல. இப்ப எல்லாம் ஒரு தடவை வீட்லயும் காணையில கடைசியா போகல. எத்தனை எழுத்து? 3 எழுத்து. 2வது சொல்லுங்க ஒருக்கா. மிகச்சிறிய அளவு. முதலாவதுக்கு கும்மி, கடைசிக்கு அம்மி, 2வதுக்கு கம்மி. கம்மி என்ற தமிழ் சொல்ல. அது தெரியாது. கம்மி என்ற கொஞ்சத்தை சொல்றதானே கம்மியா இருக்கு. அதான் அது தமிழ் சொல்லும். தமிழ் சொல்ல அதை பற்றி நான் தமிழ்ல உங்களோட சரியா சொல்லுங்க. 2வது சரியா சொல்லுங்க. வேறு என்ன? 3வது தரவு என்ன? தும்மி. தெரியுது அதுக்கு. இம்மி ஈனாதான் சரி. ஈனாவுல வருமா? இம்மி அளவு கூட தான் சொல்லி இம்மி அளவு சொல்லி. முதலாவதுக்கு கும்மி, 2வது இம்மி, 3வது அம்மி. ஓகே. அம்மி வந்தா போலதான் நான் நீங்கள் அத என்ன 3ம் சொல்லுங்க. இது கும்மி, இம்மி, அம்மி. இம்மி அளவு மட்டும் சொல்றேன். ஆமா அது ஞாபகத்துக்கு வருது. குட்டியா வந்துட்டு கும்மி அம்மி. கும்மி அடிக்கிறது பெண்கள் எல்லாரும் சேர்ந்து பெண்களுக்கான இது கும்மி. அடுத்தது 3 எழுத்துக்கள் தான். இது உடனே வரும் பாப்போம். முதலாவதுக்கான தரவு வந்து இது ஒரு மரமும் இருக்குது. அதே நேரத்துல ஒரு களவு செய்யற பெண்களையும் குறிக்க. சரி, வஞ்சகம், களவு, பொய் சொல்றாங்க. மற்றது உலர்ந்த சிறு கொம்புகளை இப்படி சொல்லுவோம். உலர்ந்த சிறு தடியல் அதுகளை இப்படி சொல்லுவோம். மற்றது படுத்துறங்கும் இடம் அல்லது படுக்கை அறை. கள்ளி, சுள்ளி, பள்ளி. உடனே வெறுமனே எனக்கு தெரியும். சரி, மற்றதை பார்ப்போம். என்ன கள்ளி? கள்ளி, சுள்ளி, பள்ளி. கள்ளி, சுள்ளி, பள்ளி. நான் வேலையா இருக்கிறேன். நீங்க படுக்கை அறையண்டல்ல சொன்ன. நீங்க படுத்துறங்கும் இடத்து பள்ளி அறை எல்லாத்துக்கும் அது வரும். பள்ளி அறைன்னு தானே சொல்றது அது. முதல் 2ம் என்ன? இது கள்ளி, கள்ளி, சுள்ளி. சுள்ளியா? சுள்ளி மரக்கொப்புகள், அந்த சிறு கொம்புகளை சுள்ளின்னு சொல்லுவோம். இது 5 எழுத்துக்களை கொண்டது. அடுத்த கேள்வியா? 5 எழுத்துக்களை கொண்ட சொல். திரவம் இயல்பாக வெளியேறுதல். ஒரு திரவம் இயல்பாகவே வெளியேறுவதை இப்படி சொல்லுவோம். 2வது தொடு உணர்ச்சி இல்லாமல் போவதையும் தடிமனாவதையும் குறிக்கும். தொடு உணர்ச்சி இல்லாமல் போவதை குறிக்கும். தொடு உணர்ச்சி இல்லாமல் போவதை குறிக்கும். தொடு உணர்ச்சியா? தொடு உணர்ச்சி. தொடு உணர்ச்சி. ஓகே ஓகே. 3வது இது தனது குறைகளை சொல்லி உதவி வேண்டுவது. தனது குறைகளை சொல்லி உதவி வேண்டுதல். 5 எழுத்தா? 5 எழுத்து. முதலாவது என்ன?
திரவம் இயல்பாகவே வெளியேறுதல். திரவம் இயல்பாக வெளியேறுதல். ரெண்டாவதுக்கு மரத்தல் இரத்தல் இயல்பாக வெளியேறுவது மறுத்தல் மறுத்தல் இரத்தல் அந்த வழிபிழையா? சரியா சொல்லியிருக்கீங்க. முதலாவது சரியா சொல்லிட்டேன். இரத்தல் மரத்தல் இரத்தல் முதலாவது பறத்தல் என்று சொல்லி பார்ப்போம். நான் சூனா போடுறேன். சுரத்தல். இரத்தெல்லாம் சரி. இரத்தல், ஓ வாழ்த்துக்கள். அந்த திரவம் திரவங்கள் சுரக்கிறது தானே வெளியேறனா அது சுரந்து தானே வாரது. சுரத்தல். ஓகே ஓகே. வாழ்த்துக்கள். சிறப்பான வாழ்த்துக்களை குறிக்கொண்டு இரண்டாவது மூன்றாவது என்ன? இரத்தல் முதலாவது சுரத்தல், ரெண்டாவது மரத்து போறது மரத்தல், தொடுணர்ச்சி இல்லாம மரத்தல், மற்றது இரத்தல். ஆக்கள்கிட்ட கேட்கறது இரத்தல், குறைகளை சொல்லி உதவி கேட்கிறது இரத்தல். சரி, நாங்கள் கடைசிக்கு போகலாம். இது ஆறாவது. இது உடனடியா யார் சொல்ல போறீங்களோன்னு பார்ப்போமே. அந்த சில பேர்ட்ட தலையை வந்து சீவப்படாம, அதாவது தலையை மாதிரி இழுக்காம இருக்கிற தலையை பார்த்து இப்படி சொல்லுவோம். கொஞ்சம் அடர்த்தி கூடின மயிர்கள் அப்படி இருக்கு. எத்தனை எழுத்துக்கள்? 4. ஓகே. மற்றது முக்கியமற்ற முறை சேரா உரையாடல்களை குறிக்கும். முக்கியம் இல்லாத முறை சாராத உரையாடல்களை குறிக்கும். மற்றது இணையரை குறிக்கும் சொல். என்னது? இணையர், அதாவது பரட்டை, அரட்டை, இரட்டை. இரட்டை. ஆமா. சிறப்பு சிறப்பு சிறப்பு. அடக்கடவுளே. எனக்கு தெரியும் அது உடனடியா வாங்கவே இல்லை. நான் பரட்டை எடுத்து போட்டு தான் அடுத்ததை பார்த்தேன். வாணி, டங், வாழ்த்துக்கள். டங், டங். வாழ்த்துக்கள் வாணியக்கா. நன்றி. ஓகே, நாளைக்கு அடுத்ததுக்கு இப்ப போவோம். வாணி ரெண்டாவதுக்கு நீங்கள் ஓடி போய் சமைச்சு போட்டு வாங்க. என்ன உங்களுக்கு புள்ளி காணும். எவ்வளவு ஆக்கறே சாதி கலைச்சு விடுவோம். கலைச்சு அது ஆறுதல். அம்மா வெயிட் பண்ணுவா. இது எல்லாருக்கும் சுகமான கேள்விதான். இது நான் பழமையான சின்ன கொஞ்சம் பேரா இருக்கு. இந்த போடிச்சு பாவ காணவில்லை. அமளியா வருவார். இந்த வேலையும் மற்றவர்களை நாங்க சந்தோஷமா என்ஜாய் பண்ணுவோம். வராதவர்களை நீங்க கூப்பிடுங்க. கேட்கவும் மாட்டார்கள். அதான் இல்ல கேட்பார்கள் சில நேரம். அது பிரச்சனை. 2, 4, 6 பேர் இருக்கிறோம். இனஃப். ஒட்டு கேட்கறதா நீங்க கூட. ஆமாம். சொல்லுங்க. ஓகே, முதலாவது வாணி அவர்களுக்கான சொல். ம். புல்லுக்கு வர பூனா. பீனாவா? பூனாவா? புல் புல் பூ. மற்றது பட்டுக்கு வர இட்டன்னா, ம். அதே பட்டுக்கு வர டூனா, ம். அதே பானா, பட்டுக்கு வர பானா. ஆ. இப்பென்னா, அப்பாக்கு வர இப்பென்னா. இப்பதா. மற்றது பானை வெளியிலாங்க எனக்கு வந்து மற்ற டீனா, படிக்கு வர டீனா. மற்றது ஏணிக்கு வர ஏ என்ன, கடைசி எழுத்து இப்பென்னா. அது முப்பெண்ணா. அது முப்பெண்ணா. பானை வெளிதான் வந்திருக்கு. 2 எழுத்து ரொம்ப வந்து என்ன கடுத்த என்ன எழுத்து? இப்பென்னா அப்பா. இப்பென்ன இதுல என்ன பூனா இல்டன்னா டூனா பானா உப்பென்னா டீனா ஏன்னா உப்பென்னா. ஆமா. ஏட்டு படிப்பு. ஏட்டு படிப்பு. ஏட்டு படிப்பு. எட்டு படிப்பு. அடுத்த செல்வி அவர்களுக்கு சொல்லுங்க. உங்களுக்கான இது வந்து ஒட்டகத்துக்கு வர ஓனா, சொல்லுங்க. புல்லுக்கு வர பூனா, தும்பிக்கு வர தூணா, அம்மாக்கு வர உம்மன்னா, குரங்குக்கு வர கூனா. குரங்குக்கு வர கூனாவா? கூனா கூனா. அப்பாக்கு வர இப்பென்னா, அக்காக்கு வர இக்கன்னா. அடுத்தது அறத்துக்கு வர ரானா. ஒதுக்குப்புறம். அடுத்த ஜெசி, உங்களுக்கான செல் வந்து ஓகே. யானைக்கு வர யாவன்னா, கிளிக்கு வர லீனா, கல்லுக்கு வர கானா, அம்மாக்கு வர உம்மன்னா, பல்லுக்கு வர பானா, ஆட்டுக்கு வர டூனா. அப்பா புரியுதா? நினைக்கத்தான் இப்ப வருது ஞாபகம். கம்பளியாடு. வாழ்த்துக்கள். அடுத்தது நேவிசக்கா. சொல்லுங்க.
உங்களுக்கு காகத்துக்கு வர காவென்ன, ம். டீனா படிக்கு வர டீனா, ம். மற்றது விளக்குக்கு வர வீணா, ம். காற்றுக்கு வர இட்டென்ன, ம். இலைக்கு வர லை என்ன, இலைக்கு வரதா? இலை வர லை. மற்றது பயத்துக்கு வர யானை. யானா. யானா. ஜேசி. அப்பா அக்கா நல்ல சுகம்தானது, சொல்லுங்க. அதுதானே. எனக்கு சிவமானது எனக்கு வராது. என்ன ஆக்களுக்கு சான்ஸ் கூடாதேங்கோ. அதான் அவ்வளவு சந்தோஷம். அதுதான் எல்லாரும் பாவம் தானே. அதான் வெளியே டீ குடிச்சிருப்பீங்க தானே. அதுதானே செல்வியதான் இவ்வளவு அடுத்து கொடுக்குறோம். எலும்பியும் விடுவா வெளியில. விடியற்காலை. வாழ்த்துக்கள். விடியற்காலை. அடுத்தது பத்மினி அவர்கள், உங்களுக்கான எழுத்து வந்து சாடிக்கு வர சாவென்னா. எனக்கு தெரியாத ஒன்றுல தந்துடாதீங்க. அவர் அறிஞ்சல சாவென்னாவா? சாடி. தாடி. தாடியில சாடி, பூ வைக்கிற சாடி. ஆமா. மற்றது குரங்குக்கு வர கூனா, உரிக்கு வர ரீனா, மற்ற படிக்கு வர டீனா, இந்த ஊஞ்சலுக்கு வர இஞ்சன்னா, இக்கன்னா, அக்காக்கு வர இக்கன்னா, மற்றது கொக்குக்கு வர கோனா. ஐயோ ஜேசிங்க. அதான் டீனாக்கு அடுத்தது என்ன சொன்னீங்க? ரீனாக்கு அப்புறம் டீனா, படிக்கு வர டி. அதுக்கப்புறம் இஞ்ச் என்ன, ஊஞ்சல் வர இஞ்ச். ஊஞ்சலுக்கு வர இங்கல, நீங்களுக்கு வர இங்கன்னா. ஊஞ்சலுக்கு வர இஞ்ச் என்ன, இஞ்ச். என்னவா? ஓகே ஓகே. நான் இங்க நான் எழுதி வச்சிருக்கிறேன். இன்ஜனாதான் சொன்ன நீங்க. ஊஞ்சல். குறிஞ்சா கொடி. வாழ்த்துக்கள். குறிஞ்சா கொடி. அடுத்து சரோஜினி அக்கா. ஓ, எனக்கு காதும் கேட்குது இல்ல கொஞ்சம். இல்ல அது இல்ல. ஓகே, உங்களுக்கு வாரம் சரி சின்ன நான் சொல்லுவேன். ஓகே, பல்லுக்கு வர பானா. பானா. படிக்கு வர டீனா. படி டி. என்ன முதல் சொல்லி சொன்ன நீங்க? டீனாவா? ஓ டீனா. சரி, படிக்கு வர டீனா. ஓமோ படிக்கண்டே சொல்ல எழுதுங்க. பானா டீனாண்டு. அப்புறம் இப்ப என்ன, அப்பாக்கு வர இப்ப என்ன, இப்ப என்ன, மற்றது இட்டு என்ன, பட்டம் இட். விளங்கல. பட்டத்துக்கு வர இட்டு என்ன, இட்டு என்ன. மற்றது கானா, கரும்பு கானா. 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 அதே டூ அடுத்தது கரும்புக்கு வர டூ. டூனாவா? கரும்பு வர டூ. அவ்வளவுதான். முதல் ரெண்டு எழுத்து முதல் சொல்லுங்க. நான் எழுத இல்ல. முதல் எழுதுறது படி, பானா டீனா. பானாவும் டீனாவும். கருப்பட்டி. ஓகே, கருப்பட்டி. அடுத்த சுற்றுக்கு நான் பிறகு நைகிறேன்னா. ஓகே ஓகே. இப்ப இது முடிஞ்சு வேற யாரும் நிக்கிறேமா கேட்டு கொண்டிருக்கிறார்கள்? இல்லையா? இல்ல. அப்ப தாங்கோ, எனக்கு வாணிய காணே வெட்டுறது தனித்தனியா தானே. ஓ, நான் சின்ன சொல்லுதான். சரி, எனக்கு தாங்க முதல். வாணி மன்னிப்புடன் நான் முதல் எடுக்கிறேன். வாணிய காணே சத்தத்தை. நீங்கள்லாம் சமைக்க அனுப்பிட்டீங்க. ஓ, நான் சாப்பிடுறதுக்கு ஆயத்தப்படுத்த இந்த
காலையும் சாப்பிடையில பார்த்துட்டு இருக்கிறேன். ஓகே, சின்ன சொல்லுகள் தானே இந்த ஆமா, எல்லாரும் தாங்க. சொல்லுதான். பக்கவாதம். பக்கவாதம். பக்கவாதமா? ஓ, பன்னிரண்டு சொல்லுக்கு மேற்பட்டதெல்லாம் ரெண்டு தருவன் எல்லாருக்கும். ஒரு நிமிஷத்துக்கு டக்குன்னு எழுதுவோம். குறைஞ்சது 12 எடுக்கலாம், கூடினது 14 15 எடுக்கலாம். ஓகே, சொல்லுங்க பாப்போம். பாவன்னா பாவன்னா பக்கம், பக்கம், பாதம், வாதம், தம், தம், கம், கம், கதம், கதம், பதம். ஓ, பதம் வரா, வாதம் சொல்லிட்டேன், பதம் வராது, மன்னிப்புடன். ஓகே, வாதம் முதல் சொல்லிட்டேன்னா பதம், பதம் சொல்லணும். பானா தானம் என்ன? பதம், பாகம், பாகம். ஓகே, தக்கம் என்று சொல்லி இருக்கா? தானாக்கு என்ன தக்கம். ஓ இருக்குது. பக்கம், பக்கம் முதல் சொல்லிட்டேன். தக்கம், தபம், தானா பானாம் என்ன? தபம். பாவம் என்ற சொல்லி இருக்கா? பாவன்னா பானாம் என்ன? இல்ல. கபா என்று சொல்லி இருக்குல்ல, கால்பாக்கி சொல்றேன்ல, கபா கானா பாவன்னா காபாத்து இல்ல, தெரியல, நான் எழுத. அவ்வளவுதான் நான் எடுத்த சொல்லி. மற்ற பாகம் என்ற சொல்லி சொன்னேன் நானா? ஓ, சொல்லிட்டேன். இது பாகம், பாகம் சொன்னேன் நான். என்ன பாகம் சொன்னீங்க. வேற என்ன சொல்லுகள்? இது தக்கம், இது அது வேற தம் சொல்லிட்டேன். என்ன சொல்லு கொடுத்தது சொல்லு. ஓகே, பக்கவாதம். பக்கவாதம் பக்கவாதம். எல்லாருக்கும் வேற எடுக்கையில் அது 1 2 3 4 5 6 7 8 9 10 10 சொல்லி தந்திருக்கீங்க. வாழ்த்துக்கள். அவர் சொன்னதை வெட்டுங்கோ. பக்கம், பதம், கதம், கம், பா, தபம், பாகம், தம், மற்றது தக்கம். இதுல இப்ப 2 சொல்லி பாவன்னாண்ட சொல்லி சொன்னேன் நான். இல்ல, ஓ, அதை சொன்னீங்க. பா எல்லாம் சொன்னீங்க. அப்ப நான் ஒண்ணு சொல்றேன். சொன்னீங்க. வாணியர்கள் சொல்லுங்க. பலசர வாக்கம், வாக்கம், வாக்கம் இருக்குது. ஓகே, நான் ஒன்று சொல்றேன். பாருங்க வாரம். சரி சரி சொல்லுங்க. நான் கபம். கபம். என்ன சொல்லு? கபம். கபம் தான் நான் சொன்னேன். அவ சொன்னவ. நீங்க கதம், கதம் தான் சொன்னீங்க. கதம் நான் எழுதி வச்சுட்டேன், வெட்டு இல்ல. தபம் சொன்னா தகம் தவம் சொல்லிட்டா. கபம் சொல்ல இல்ல, காணா சொல்ல இல்ல. கானா சொல்ல இல்ல, கபம் சொல்ல இல்ல, தபம் தான் சொன்னீங்க. தவம் தான் சொன்னா. கதமும் சொன்னவா, கதமும் சொன்னவா. கதம் சொன்னான், தபம் சொன்னான், பதம் சொன்னான். கபம் சொல்ல இல்ல, காணா. கானா தானா மன்னா, கானா பானா சொல்லல. அது நீங்க சொன்னது. நீங்க சொல்ல வட்டி கொண்டே இருந்தேன் நான். வேற ஒண்ணும் ஒன்று, வேற யார் வச்சிருக்கீங்க? 4 5 பகம் இருக்கா ஜெயமலகா? பகம். அதுல ஒரு செம்மனாச்சது சொல்லுங்க. பகம். பகம் இருக்கு. பகம் நான் எழுதி வச்சிருக்கிறேன். பகம். ஓகே, வேற யார் வச்சிருக்கீங்க? தகமண்ட சொல்லி வந்துட்டுதா? நெருப்பு தானா காணாமனா? இல்ல. தகமண்டு போடுங்க. பவா, பவா பேர் இருக்கு. பவா, பவா. தக்கம் தக்கம் தானாக்கு தக்கம் வந்துட்டுது. தவாண்டும் இருக்குதானே, தானாவா வேண்டாம். தவா சபா அதெல்லாம் விடுங்க, பேர்கள் வேண்டாம். அர்த்தம் இருந்தா சொல்லுங்க, அல்லது வேண்டாம். இல்ல இல்ல. ஓகே, எவ்வளவுதான். சரி, அடுத்த ஆள் வேற வாணியவர்கள். உங்களுக்கான சொல் வந்து 1 2 3 4 5 6 7 8. ஓகே, பாதரசம். பாதரசம். என்ன சொல்லு? பாதரசம்.
பாதரசம். எல்லாருக்கும் 12க்கு மேற்பட்டதுதான். 12ல இருந்து 15க்குள்ள வரும் சொற்கள். மற்றவர்கள் எடுங்கோ. ஓகே. ஓகே. பா பா பாதம் பாதம் தரம் தரம் சதம் சதம் தசம் தசம் சரதம் சரதம் தம் தம் பாசம் பாசம் பாரம் பாரம் பாரதம் பாரதம் பெயர் தம்பா. தம்பா. ஓகே. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஓகே, அவர் சொன்னதை விட்டுங்க. பா பாதம் பாசம் பாரம் பாரதம் தரம் தம் சதம் தசம் தம்பா சரதம். இப்ப என்னட்ட 4 சொல்லி இருக்கு இதை விட. சரியா? ஓகே. நான் சொல்லட்டாண்டு. சொல்லுங்க. சரம். சரம். ஓகே. நான் சொல்றேன் ஒன்று தர. தர. ஓகே. சொல்லாதவ சொல்லட்டு. சரோஜினி சொல்றேன். சொல்லுங்க, சபா சொல்லுங்க. சபா சபா. ஓகே. வேற? சபா சொன்னாவ. இல்ல, சபா சொல்லல. இல்ல எடுத்துட்டு எனக்கு அந்த இந்த பிரெஞ்சு ஞாபகம் வந்தது, விட்டுட்டேன். சபாண்டு. சபா சபான்றது அர்த்தம் இருக்காது. இருக்கு. இல்ல சபா சபா இதை சொல்றது தானே. வேற வச்சுக்கிறீங்களா? சாணா வேற அது என்ன? நேம் சசம். தசம் வந்து தசம் வராது. ஓ ஈனா தரம் வரும். வந்து தரம் வந்து சொல்லாதாக்கள். தரம் வந்துட்டுது, தரம் வந்து. அதே மாதிரி ஒரு சபா சொன்ன மாதிரி இன்னும் ஒரு பேர் மாதிரி விட கொண்டு தபா தபா. தபாண்ட தடவை அர்த்தத்திலையும் இருக்கு. தபா. சபா. மற்றது தசண்டும் இருக்கு. தசண்டா 100. தானச தச. ஓகே. ஓகே. அடுத்தாள் வந்து ஜெசி அவர்கள். உங்களுக்கான சொல் வந்து மா பாதகம். மா பாதகம். மாவன்னாவோ? மாவன்னா பாவன்னா தானகான உம்மன்னா. மா பாதகம். ஓகே. ஓகே. மா மா மாதம் மாதம் மாகம் மாகம் பா பா பாதம்
பாதம் பாதகம் பாதகம் தம் தம் கம் கம் தகம் தகம் தபா தபா கதம் இவ்வளவு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 நீங்களும் 11 தான். வாழ்த்துக்கள். ஓகே நன்றி. ஓகே நான் ஒன்று சொல்றேன். பொறுங்க வரேன். நேவிசக்கா எடுத்து வச்சுக்கிறீங்களா? அவ ஒண்ணுமே சொல்லல இது வரைக்கும். நேவிசக்கா இவ சொல்லாத சொல்ல சொல்ல அவ சொன்ன சொல்றீங்களா? ஓகே மாவென்ன மாதம் மாகம் பா பாதகம் பாதம் தபா தகம் தம் கம் கதம். நான் 2 தான் வச்சுக்கிறேன். நீங்க எழுதினதா இருந்தா சொல்லுங்க. அப்ப 10 நிமிஷம் சொல்லுங்க. பாமாண்ட பேரு பாமா இருக்குது. மற்றது வேற இன்னொரு ஆள் யார் சொல்ல போறீங்க? பாகம் சொன்னாவா? இல்ல பாகம். அப்ப உங்களுக்கு உண்டு. ஓகே பாகம் சொல்லல. சரோஜினி அக்காக்கு உண்டு. வேற யாரும் வச்சிருந்தா சொல்லுங்க. நான் எடுக்கல. நான் சொல்றேன் கமா சொல்றேன். கமா கமா வந்து அது தமிழா? சரியா? தரன்ற மாதிரி இது கமா. கமா வந்து இல்ல. கமாவை நாங்கள் என்ன சொல்ற தமிழ்ல வந்து இந்த என்ன கமா தானே போடுற சொல்லுங்க. இல்ல தமிழ்ல வந்து தமிழ் தானே தர சக. ஓ அது சரி. தர சக சய அதுகள் வந்து இல்லையாண்டா போடுவோம். இல்ல இல்ல பாதகம் தான் இருக்கு. மாதகம் இல்ல. ஓகே வாழ்த்துக்கள். அடுத்தது நேவிசக்கா உங்களுக்கு தான். அடுத்தது ஜெசிக்கு பிறகு உங்களுக்கு சொல் வந்து உங்களுக்கு சொல் தவக்காலம். தவக்காலம் எல்லாருக்கும் சின்ன சின்ன சொல்லுத்தான். தானாவா? தவக்காலம். தவக்காலம் தானா பானா கண்ணா காவன்னா லானா உம்மன்னா. எனக்கு எழுத இல்லை. ட்ராமில் இருந்து நான் வச்சுட்டு நீங்கள் மெட்டாலிட்ட கொடுங்க. நான் அப்புறம் இந்த இதுக்கு நான் சொல்லுவேன் அடுத்துதான். ஓகே இல்லாட்டி எனக்கு வேறு சொல்லிட்டு தாங்க. மெட்டாலிட்ட கொடுங்க எனக்கு கொஞ்சம். பத்மி எழுதுறீங்களா? அதை சொல்லு. எனக்கு வேறு சொல்லு. அவக்காலம் எழுதுங்க. அப்படியே உங்களுக்கு நீ கேட்குறேன். வேற ஒன்று தாங்களே இது கஷ்டமா கிடக்குது. கஷ்டம் எல்லாம் 10 சொல்லுதான். எடுக்கலாம் எடுங்க. 10க்கு மேல எடுக்கலாம். 10 சொல்லித்தான் எல்லாருக்கும். அதான் இது சொல்லு எடுக்கலாம். நேமா எத்தனை 12 சொல்லு எடுக்கலாம் குறைஞ்சது. ஓகே இல்ல நீங்க எனக்கு இப்பதான் நீங்க அதுக்கு இல்ல. சரி இன்னும் கொஞ்சம் நேரம் தரணும் எழுதுங்க. 10 எழுதிங்கன்னா சரி. 10க்கு மேல இருந்தா சரி தானே. 10 எழுதினா சரி. எடுத்து கொடுத்தீங்க சார்? நான் தவக்காலம் கொடுத்தேன்னா தவக்காலம். ஓகே 10 10 எழுதலையா? 10 நூல் இல்ல. சரி அப்ப இந்த சொல்ல ஒவ்வொரு சொல்லுங்க. ஒவ்வொன்று நான் எனக்கு அப்ப பேருந்து தருவீங்களா? உங்களுக்கு பிரதாரணம். ஓகே வாணியர் சொல்லுங்க. தவம். ஓகே செல்வியர்கள் சொல்லுங்க. காவன்னா எதி சொல்லுங்க. உண்டு காலம் காலம். நேவிசக்கா வரையில நீங்க சொல்லுங்க. 10 சொல்லுங்க. தம்
தம். சரோஜினி அக்கா சொல்லுங்க. வக்காலம். என்ன வக்காலம்? காலம் இப்படி வருமா? அதில் வக்காலம் உண்டா? கடைசி 2 எழுத்தையும் மட்டும் சொல்லுங்க பாப்பா. வக்கா. வக்கா. வக்காண்ட ஒரு கொக்கு வகையாம வக்கா. செல்வி அவர்கள் ஞாபகத்துல வச்சிருங்க. வக்காண்ட ஒரு கொக்கு வானாவில வார இல்ல அது பறவைக்கு வக்கான் வக்கான் வக்கான். சொல்றது என்னென்ன முடியும் என்னென்ன முடியும் வக்கான் ஆனா வக்காண்டதும் ஒரு கொக்கு வகையான தான் இருக்கலாம். வக்கான் அதேதான் என்று சொல்றது தெரியும். வக்கான். அது ஆமா, சின்ன வக்கான் குட்டி என்றால் குருவி மாதிரி ஒரு அது தனிக்குள்ள நிக்கும் அது. வக்காண்டா தெரியல. நானும் அதான் வக்கான் போட பார்த்தா இன்னும் இல்ல அப்படின்னால எழுதல. ஆனா அது புத்தகத்துல வக்காண்டது கொக்குன்னு இருந்தது. கொக்கு இருக்கலாம். இருக்கலாம். ம். மற்றது வேற சரோஜினி அக்கா இன்னொரு வச்சிருக்கீங்களா? காதம். காதம். okay. பத்மினி வச்சிருக்கீங்களா? ஓம் ஓம் பலம் பலம். நேம்ஸ் அக்கா இல்ல ஜெசி? தலம் 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 ஓகே தலம் இருக்குது. தலம் முதல் வந்துட்டதல்ல. யார் சொன்ன தலம்? அது தவம். சொன்னவர் அது தவம் தான் தவம். சொன்னீங்க, தவம். தலம். ஓகே. செல்வி அவர்கள் சொல்லுங்க. காவம் என்ற சொல்லி இருக்கா? காவன்னா வானாமன்னா இல்ல காபம் இல்ல, அதோட இன்னொரு எழுத்து சேர்த்து வருது. காவகம் வந்தா இல்ல தானாவுடைய சேருங்க. காபதம்மா காவதம்னு சொன்னால் அதன் அர்த்தம் வந்து காதம் தான். அதே நேரத்துல அந்த 16 கிலோமீட்டர் தூரத்தை சொல்லப்படுது. காவதம்ன்றது காதம்ன்றதும் ஒரே அர்த்தம் தான், தூரத்தை தான் குறிக்கும். காரம் தான் காத தூரம்ன்றதுக்கு என்ன? காவதம் என்றாலும் அந்த கிலோமீட்டர் 16 கிலோமீட்டர் போட்டு அந்த தூரத்தின் அளவு போட்டிருந்தது. மெட்டெல்லாம் சொல்லிட்டீங்களா? வேற அப்படி என்ன காவன்னா தானாவே எடுக்கலாமோ? என்னோட காவன்னா தானாவே காதன்றத தனிய வராது என்ன? இல்ல காதம் தான் பெறும். அது நானும் சொல்றேன். சொல்லுங்க. பதம். வதம் வருது. வேற காலம் சொன்னீங்க. என்ன காலம்? காலம் சொல்லப்பட்டது. இன்னொன்று தகா. தகா இருக்குது. தகா. நான் சொன்னான் இப்ப முதல்ல எப்ப சொன்னீங்க? எங்க போய் சொன்னது? சொன்னான் தகாண்டு நான் அதை காண்டு பட்டி நான் அப்ப தெரியல. தகாண்டு சொன்னான். வக்காலம் என்ற சொல்லு வந்ததுதா? வக்காலம் வக்காலம் என்ன? வக்காலம் நான் சொன்னேன்னா நான் அது அப்படி ஒரு இல்லைன்னு சொன்னேன். வக்காலம் என்று Okay, இதுல வந்து மற்றது தவ அண்டும் சொல்லுங்க. தானா வானாண்டா மிக அண்ட அர்த்தத்துல இருக்கு. தவ அண்ட மிக. ஓகே சரோஜினி அக்கா, உங்களுக்கான சொல் வந்து சைவ சித்தாந்தம். சைவ என்ன? சைவ சித்தாந்தம். சைவ சித்தாந்தம். சித்தாந்தமா? ஓ சைவ சித்தாந்தம். சித்தாந்தம். ஓகே சொல்லுங்க பாப்போம். சரோஜினி அக்கா முடிஞ்சுட்டா? சித்தம். என்ன சொன்னீங்க? சித்தம். ஓகே. சைவம். சைவம். சித்தாந்தம். சைவம் வானங்க இருக்குது. சித்தாந்தம். சைவ சித்தாந்தத்துல ஓ வானம் இல்ல. சைவ செய்யனாக்கு அடுத்த என்ன வானதானே?
எங்க சையன்னாக்கு பிறகு வானா தானே சைவ சைவ சித்தாந்தம் சைவ சைவ சித்தாந்தம் சித்தாந்தம் தானே வாணி மன்னிக்க நான் சைவம் ஓகே ஓகே தா தா தம் தம் சிதம் சிதம் வதம் வதம் வந்தம் வந்தம் மந்தம் வசிதா இருக்கு சிந்தம் வந்தம் இருக்கா மந்தம் தான் இல்லையா வந்தம் இல்ல அது பந்தம் தான் வைப்பா. பந்தம். வசிதா அது என்ன வசித்தா அது பேர் வராது அது வஜித்தா அது வஜி வசித்தான் அர்த்தம் இருக்கணும் வசித்தா வேற சித்தா சித்தா சித்தான்னு சொல்றவதான் ஓகே சித்தா பேர் இருக்குதானே ஓகே சித்தா மற்றது வந்தம் அதுதான் சொன்னான் அது வேற பந்தத்துக்கு தான் இல்ல இல்ல பந்தத்தின் பெண்பாலுக்கு தான் குதிரையாண்டு இருக்குது ஆனா இதுக்கு சொல்லல வந்தா வந்தா வந்தாண்டு வராது வந்தாண்டு வராதா இல்ல என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரியுங்க சொல்லுங்க வந்தா இங்கு அது தவம் தவம் வந்தது. வதம் சொல்லிட்டேன் என்ன ஆமா. சிவம் 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 அவ்வளவு ஓகே சைவம் வதம் சிதம் தவம் தம் தா சிவம் சித்தம் சைவ சித்தாந்தம் சித்தம் சித்தாந்தம் 1 2 3 4 5 6 7 8 9 10 வாழ்த்துக்கள் 10 ஓகே அவர் சொன்னது சைவம் வதம் சிதம் தவம் தம் சித்தா சித்தாந்தம் தா சித்தம் சிவம் ஓகே இப்ப இதுல இன்னும் கொஞ்சம் கூட சொல்லலாம் நினைக்கிறேன் சொல்லுங்க யார் வாணி அவர்கள் சொல்லுங்க வாணி நான் சொல்றேன் தசை தசை ஓகே நான் ஒன்று சொல்லவா பொறுங்க நான் கேட்கிறாள் சொல்லுங்க கூட கிடக்குது செல்வி அவர்கள் சொல்லுங்க தாசி தாசி ஓகே தாசி இருக்குது நானும் கொண்டு வச்சிருக்கிறேன் ஜெயமில பொறுங்க பாருங்க தாசி நானும் வச்சுக்கிறேன் ஜெசி சொல்லுங்க சாந்தம். சாவனாங்க தாந்தம் அவன் இல்லை என்று சாவன்னா ஓ நான் பிளவுளி ஓமம். சைவ சித்தாந்தம் இன்னொன்று சொல்லலாம் நடக்கண்டு இல்லை சான்ஸ் இருக்கா? சொல்லுங்க நோ சான்ஸ் சொல்லுங்க வசி. ஓகே வாசி ஆனா அது போயிட்டு இல்லையா நேம்சகா சரியா பாத்தீங்களா பாவம் இல்லையே என்ன தவசி ஓகே நான் ஒன்று சொல்லலாமா பொறுங்க வர என்ன தாம் தாவன்னா உண்மை பிள்ளைதான். சொல்லுங்க சரோஜினி அக்கா சிவா சரோஜினி அக்கா சரோஜினி சொல்லுங்க வசை 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 ஓகே ஆமா ஐயோ இப்ப யாரும் வச்சுக்கிறார்கள் சொல்லுங்க நான் சொல்றேன் உண்டு வத்தம் வத்தம் ஓகே நவத்தமண்டா வத்தமண்டா வத்தமண்டா சோறுக்கு இன்னொரு பேர் வத்தம் சித்தம் சித்தம் வந்ததா சித்தம் வந்துடுது வேற யார் வச்சுக்கிறீங்க ஓ சித்தம் நீங்க நேரம் சொன்னேன் சித்தம் வரம் வந்துடுது சித்தம் நானே சொன்னேன் சிதம் வந்ததா சிதம் சிதம் ஓ சிதம் வந்துட்டுது சிதம் வந்து வேற என்ன சிதம் தானா சீனாண்ட ஒரு சொல்லி இருக்குதா தானா சீனா வந்தா இல்ல தசி என்று இல்ல ஆனா இன்னொன்று சொல்லி தந்த நான் உங்களுக்கு 2 எழுத்துல தானாவோட சேர்த்து இன்னொரு எழுத்து சேர்ந்தா அது என்ற அர்த்தத்துல வருமானு சொல்லி யார் நினைவு வச்சிருக்கீங்கன்னு பார்ப்போம் அது என்ற ஒரு அர்த்தத்துல உங்களுக்கு தானாவுல இன்னொரு எழுத்து சேரணும் ததா தராண்டு வரும் தராவா அதாண்டா அப்படி ஆமா இது ஒரு எழுத்து இன்னொரு எழுத்து வேற ஒன்று வரணும் தானா இந்தன்னா இந்த நாயில மற்றது போடுங்க தசி தானாவோ தானா இத்தன் தானா இத்தனை, தத். சத்தன்ற தத்தன்றதான் அப்ப அது 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 என்ற அர்த்தம் மற்றது சைந்தவம் என்று ஒரு சொல்லி இருக்கு சைந்தவம் சைந்தவம் மற்றது அவர் பஜிதா சொன்னவர் ஆனா பத்தாண்டு ஒரு சொல்லி இருக்கு பத்தாண்டு ஒரு நூல் ஆசிரியர் என்ற பேராகும் பத்தாண்டு
மற்றது சிந்தம். சிந்தம்ன்றது புளிய மரம். சிந்தம். வசித்தாண்டு வராதானே அப்ப சொல்லுங்க. இல்ல இல்ல வசித்தான் வராது. வசித்தாதானா? வசித்தா. எனக்கு தர வேணும் நீங்க அல்லாட்டி நீவி சுழிவு கொடுக்கணும். பானா தாவன். ஓகே நேவிசக்கா நீங்க எழுது ஓகேயா? நேவிசக்கா கொடுங்க. திருப்பவும் உங்களுக்கு ஏற்ற சொல்லித்தான் வருது. நற்செய்தி வாசகம். நற்செய்தி நற்செய்தி வாசகம். என்ன சொல்லு? நற்செய்தி வாசகம். நற்செய்தியா? ஓ செய்தி வாசகம். நற்செய்தி வாசகம். வாசகம். நீ பத்தினி வரதான் இருக்கிறாங்க. ஓகே ஓ நிறைய எடுக்கலாம். அவருக்கு அப்படி கொடுத்தா தான் ஒரு 10வது எடுப்பார். அதுக்காக தான் கொடுத்துருக்கேன். 10 எடுக்கிறதே கஷ்டம். இதுல அகராதி சொல்லுவோம் வருது. நீங்க சேர்த்து ஏதாவது எழுதுங்க. நானே 14 சொல்ல எடுத்துட்டேன். Okay. நான் 15. நிமிஷக்கா டைம் முடிஞ்சு. நான் வந்துட்டேன். சரி சொல்ற போறேங்க. நதி. நதி. செய்தி. செய்தி. வாசகம். வாசகம். கதி. கதி. என்ன கதி கதி கதி. கதி. ம். வாதி. வாவனாதீனா வாதி. பாதி. ஓகே. நகம். நகம். திவா என்று சொல்லியிருக்கா. திவா. ஓ திவம் இருக்கு. கசம். என்னது? கசம். வசமா? ஓகே கசம். ஓகே ஓகே. வசம். என்ன வசம். பானா இல்லையல்ல. வசம். பாவனால இருக்கு. வாசம். வாசம். ஓகே வாசம். வாசம். செய். செய். வாசி. ஓகே. வாசி. செய் வாசி. ஓகே. சதி. 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 ஓகே ஓகே. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இன்னைக்கு 12 சொல்லி எடுத்துட்டேன். நன்றி. சொல்லுங்க. ஓகே. நதி. ஓ நகம். செய். ஓ செய் செய்தி. ஓ திவா. வாசி. கதி. வாஸ் கசம். வாசி இல்ல பாதியா? வாசி இல்ல வாதி வாதி பாதியா? சீ இல்ல தானே. வாசின்னு சொன்ன சீனா இல்லையே. அவர் சீனா அவர் வாசியான்னு சொன்னவர். அது போல அதுக்குள்ளே நான் சொல்லல. நான் பாதிதான் வாசகம் வாசி சொன்னேன். வாசகம் இருக்குதானே. ஓகே. வாசகம் சொன்னீங்க. வாதி. வாசகம். சதி. கசம். வாசம். நான் சொன்னதுலாம் எடுத்துருக்கு எல்லாத்துலயும். நீங்க வாசி சொன்னீங்க. அது வாசி வேற. நானும் அதை நான் வாசி சொல்லல. வாதி சொன்னேன். அது முதல் சொன்னீங்க. சொன்னவ. வாசி வாசி. ஓகே வாசி. அது முதல் சொல்லிட்டீங்க வாதி. ஓ வாசி. திருப்பி வாதி. வாசிக்கு சீனா இல்ல தானே. ஓ அதான் நானும் அதை கவனிக்காம மூமெண்ட் போட்டேன். நான் எழுதிட்டேன் அதுல. ஓகே ஓகே. சரி இப்ப சரோஜினி அக்கௌண்ட் சொல்லுங்க. அப்ப கீழே இருந்து போகும். சகதி. சானா கானாத்தின சகதி. சகதி. ஓகே. பத்மினி சொல்லுங்க. உண்டு. கம் தம். கானா கானா சொன்ன கம் வந்து கம் கம். ஓகே. காண வெளியில வர. அதுல தானா இல்ல தானே. கம். பத்மினி. நேவிசக்கா சொல்லுங்க. நான் சொல்றேன். இந்த என்ன செகம் என்று சொல்றேன். ஜெகம் என்று சகம் சகம். சகம் இருக்கு. சகம்ண்டா உலகம். உலகம். ஓகே. ஜெசி சொல்லுங்க. வா இல்லையா? வா வா. ஓகே வா சொல்லு. ஓகே. செல்வி சொல்லுங்க. நானா? ஓ
ஜெயமலர் நானா ஓமோ நம் யா நம் ஓகே வாணி அவர்கள் சொல்லுங்க. பாய். என்னது பாய்? பாய். பாய் பாய். யா திருப்பி வாணி அவர்கள் இருந்தா சொல்லுங்க. ஆ, என்ன பாகம் போட்டிருக்கிறேன் இருக்கோ தெரியா. பாகம் இருக்குது பாருங்க. நானா ஜெயமலர் நான் ஒன்று வச்சிருக்கிறேன். பொறுங்கோ பாகம் அவர் சொல்ல இல்லையா? அப்ப வரேன். பாகம் அவர் சொல்ல இல்ல சொல்லேல ஒரு தரம் பாசம் சொல்லேல சொல்லியிருந்தார். பாகம் ஓகே, சொல்ல பாகம் பாகம் சொல்லல. சொல்லேலையோ பாகம் இருக்கு. நான் வாசம் சொன்னேனே. இல்ல சொன்னவா பாகம் வெட்டினது இல்ல வாசம் சரி பாகம் சொன்னவா இல்ல. பாகம் சரி சொல்ல இல்ல ஓகே, செல்வி அவர் சொல்லுங்க. திகமண்ட சொல்லி தீனா காணாம என்ன ஓ, திகம் இருக்குது. ஜெசி சொல்லுங்க. சக நான் எங்களை கேட்க இல்ல. பாருங்க, அவ ஆர்டர் படி தான் வர மேல இருந்து. நேவிசக்கா சொல்லுங்க. நற்கதி. நற்கதி. யார் ஜெசி என்ன சொல்லி சொன்னீங்க? சக சொன்னான் சக ஓகே பத்மினி சொல்லுங்க. நவா நபா நவாண்ட அவளுடைய பேருக்கும் சொல்லுவோம் ஆளுண்ட நபா பேர் நவா. நபா துவாரம் நபா ஓகே, பத்மினி. சரோஜினி அக்கா கதி 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 வந்துட்டுது. கதி சதியெல்லாம் வந்துட்டுது. கதி சதி சதியெல்லாம் வந்துட்டு ஓ, ஓ காதுங்க இப்ப யாரை நான் ஒன்று பத்தி சொல்லலாமா? சொல்லுங்க. திசமண்ட சொல்லியிருக்கல தீனா காணாம என்ன ஓ திசம். கிசம் திகம் வந்துட்டு இல்ல இல்ல வரே இல்ல. திசம் எந்த டிக்ஷனரியில இல்ல. நான் அதுக்கு அப்புறம் எடுக்கிறதுல பாப்போம். திசம். அப்பதான். ஜெயமலகா சகம் சகம் இப்போ சகம் இருக்குது. சகம் என்றாலும் உலகம். உலகம். சகமும் உலகம் தான். உலகமும் உலகம் தான். நகமா நகம் என்று சகம் 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 சானா நான் ஒன்று சொல்லவா? சொல்லுங்க. நற்செய்தி அது வாசம் சொல்லிட்டேன். நான் சொல்லிட்டேன் நற்செய்தி. சொல்ல இல்ல வரே இல்ல. நற்கதி தான் சொன்னீங்க. செய்தி வந்தவர் நீங்க நற்செய்தி நற்செய்திதான் சொன்ன நீங்க. ஓகே ஓகே, வேற கஷ்டப்பட்டு தேடி இருக்கிறாள் என்ன நற்செய்தி. நவான்னு சொல்லியிருக்குதா? நவா அது இப்ப வந்தது. நவா வந்துட்டு செய் தனியா செய்யன்ற அது வந்தது. வந்துட்டு வந்ததா ஓ செய் வந்துடுது. கசம் செய். அதுல வந்து வெற்றிக்குரியர் சொல்லி இருக்குது. என்னத்துக்கு வெற்றி வெற்றி பாகம் பாகமோ இல்ல இல்ல. நான் சொல்லிட்டேன். வாதம் வந்துட்டு வெற்றிக்கு வந்து அவங்க மற்ற எழுத்துல வரைக்குள்ள மற்ற வட எழுத்து போட்டு எழுதுவாங்களா. ஆனா இதுல வந்து அதுக்கு வேற எழுத்து போட்டு போடுவோம் தமிழுக்கு. செய் நெய் செய்யம் 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 ஜெயம்ன்றத செய்யம் செய்யப்பட்டாலும் ஜெயப்பட்டாலும் உண்டு. அந்த ஜானா போட்டு சொல்லுவோம். அது வெற்றி என்ற அர்த்தத்துல இருந்தது. செபமன் செகமண்டோ செய்யம் ஜானா. அந்த ஜானாக்கு போல இந்த ஜானா வட எழுத்து ஜானா இல்லாமல் எங்கட மற்ற ஜானா ஓ இந்த சாதனா போடும் செசமண்டு செய்யம் செய்யம். ஆ செம்மன்றது சிவப்பு. செம்மன்றது சிவப்புன்ற அர்த்தத்துல. செய்யணும்னா ஏன்னா யானா உண்மை இல்லை. நசம். என்னத்தானே இருக்கு. ஜானா இல்ல தானே ஓ நீங்க முதல்ல சொன்னது. ஜானா வராது அப்படியே இது போடுறேன். சாரி என்ன யானா இல்ல. நான் அதை குட்ட கவனிக்காம போட்டுட்டேன். ஓகே, அதை விடுங்க. மற்றது நிகதி. நீ நகதி நகதி நானா காணாத்தீன நகதி என்றது பொன் கட்டி என்ற அர்த்தத்துல இருந்தது. ஓகே நகதி நகதி. சரி சரி, அவள் சொல்லுதான் என்கிட்ட இருந்தது. இப்ப பத்மினி அவர்களுக்கு முதல் கொடுத்தது வேண்டாம். இப்ப அவருக்கு புரிய சொல்லிதான் வரப்போது பார்ப்போம். இவரா கடைசி ஓ, இவர் தான் கடைசி. சொல்லுங்க. ஓகே, புதிய சரித்திரம். புதிய சரித்திரம் எல்லாமே நேரடி சொல்ல தான் எடுத்து வச்சுக்கிறேன். புதிய சரித்திரமா? ஓ, சரித்திரம். பூனா பூனா ஓ, புதிய சரித்திரம். ஒரு மெய்யெழுத்தும் வராது. என்ன என்னது? ஒரு மெய்யெழுத்தும் வராது. இல்ல, மெய்யெழுத்து இது வராது.
டைம் வைக்காம விட்டது என்ன அதான் இவ்வளவு நேரத்துக்கு போயிருக்குது ஆ நான் மறந்து இருந்துட்டு நம்ம டைம் வைக்கல ஓகே அறுபதுல விட்டு கிடக்கு ஓகே அவர் ஒன்றும் சொல்லல பேசாம இருக்கிறாரா மறந்துட்டேன் நான் நெஞ்சால இதுகளை ஆ. கூட்டி கொண்டு இருந்தேன் அவங்க கம்ப்ளைண்ட் இருந்துருவாங்க அதுக்கு. எத்தனை கூட்டி கொண்டு இருந்தேன் அதுக்குள்ள மறந்துட்டேன் வைக்க ஓகே சொல்லுங்க புறம் புறம் திறம் நல்லா நிறைய எடுத்திருப்பார். இல்ல நான் என்னது எழுதுறேன் புதியம் அது என்ன புதியம் கிடாந்து கும்பனா கூட சரித்திரம் சரித்திரம் சத்திரம் சத்திரம் தரம் தரம் புறமா வரும் சரம் சரம் அதான தானா இல்ல சரம் சானா சரித்திரத்துல இருக்குதானே ஓகே சரம் சரி சரி புரி புடி திரி திரி புயம் புயம் சயம் என்ன சயம் தெரியல சயம்னு சொல்லிக்கிறாரு சயம் சயம் வரும். சயம் தான் பாருங்க நான் வெட்டோணும் சயம் சயம் புத்தி புத்தி சக்தி சானா சத்தி தித்தி தித்தி ஓகே தித்தி இருக்குது மற்றது திதி தீனாவும் இருக்குதானே திதி 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 இருக்குது ஓ திதியும் இருக்குது திதியும் இருக்கு இவ்வளவுதான் நான் எடுத்தது ஓகே 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 புதிய மண்டது இல்ல 13 செல் எடுத்துருக்கீங்க இல்ல இல்ல என்னென்ன புதியம் சொல்ல இல்லையோ சொல்லுங்க. ஓகே அவர் சொன்னது புடி புறம் புத்தி தித்தி திரம் திதி திரி சரி சத்தி சரம் சரித்திரம் சத்திரம் சயம் 13 சொல்லும் ஓகே இப்ப வாணி அவர்கள் சொல்லுங்க உண்டு சதி. சதி ஓகே சதி. செல்வி அவர்கள் சொல்லுங்க வாணி வாணி என்ன சொல்லி சொன்னீங்க? சானா சதி. சானா தீனா. சதி. ஓ, என்ன பிள்ளை நீங்க வந்து புதி திரி எல்லாம் புதிய சொல்ல எடுக்கலாம் இல்ல? ஓ, புதிய எடுக்கலாம் அதான் ரும்மனா போட்டவர் அது ஓகே புதிடம் சொன்னீங்க. சரோஜினி சொன்ன பொருங்க வரேன் ஜேசி சொல்லுங்க புத்திரம் புரசம் என்று இருக்கா புரசம். புத்திரம் இருக்கு புத்திர பாக்கியம் புத்திரம் இருக்குது புத்திரம் நேவிசக்கா சொல்லுங்க புரசம் பூனாரான சானம் என்ன புரசம் புரசம் மண்டு இல்ல இல்லையா? இல்ல என்ன முரசமோ புரசம் சொல்ற புரசம் பூனா இல்ல 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 பத்மினி சொல்லுங்க நான் என்ன சரோஜினி அக்கா சொல்லுங்க சரோஜினி சொல்லுங்க சொல்லவா ஓ, திதி 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 வந்து சொல்லி திதி திதி தீனா எல்லாம் தீனா திதி அவர் சொல்லி திதி வந்துட்டு நான் சொல்லிட்டேன் திதி வந்துட்டு அப்ப தித்திய போடுங்க அதுவும் வந்துட்டுது அதுவும் வந்துட்டு ஓகே இப்ப வேற யார் வச்சிருக்காங்க சொல்லுங்க நான் திசமண்ட சொல்லி வந்ததா? ஆ தீனா சானாமன்னா வந்ததா அண்டா இப்ப நீங்க கேட்டுக்கணும் இருக்கிறீங்க. இப்ப இல்ல திறம் வந்தது திசம் நான் வந்ததுதான் என்ன வாணி? நீங்க இப்ப வர இல்ல செல்வி கேட்டுக்கணும். வர இல்ல வரே இல்லையா? திசம் நான் ஒன்று சொல்றேன். சொல்லுங்க புசம் அவர் புயம் சொன்னார், நான் புசம் சொல்றேன். புசம் தான் சரியா தமிழ். புயமோ இருக்கு ஓகே புசம் நான் என்ன சொல்றேன் புடத்தி புசம் புடத்தி புடத்தி புரத்தி புரத்தி பூட்ட இல்ல 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 அர்த்தம் இருக்காது இல்ல புரத்தி நான் எழுதல புரத்தி தெரியல திரித்திரம் என்று சொல்லி இருக்கா திரித்திரம் அதராட்சியில். சரித்திரம் இல்ல நான் ஒன்று சொல்றேன். புதிரம் புதிரம் நான் ஒன்று சொல்லவா அதுவும் இல்ல சொல்லுங்க திப்பு 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 வேண்டா என்ன அந்த திப்பு என்று ஒரு ஆள் இருக்கிற ஹரணி திப்பு என்று அது பூனாங்கடகு திப்பு திப்பு இப்பன்னாங்கடகு எங்க இருக்கு இப்பன்னா? இப்பன்னாங்கடகு இல்ல நான் ஒன்று சொல்றேன். புரியம் புரியம் புர்றன்னு சொல்ல வேணும் சிலர். புதியம்
புரியங்காட்டிடும். புரியங்காட்டினும் அது புரியம் புரியம் ஓ புரியம் புரியம் தான். ஓ பூனாட்டி புரியமா யாரும் பண்ணலாம். புரியமா 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 புரியம் சொல்றது. புரியம். புரியம். பாருங்க பூனாட்டினா மன்னிக்கவன். ஓ இருக்கு தானே பூனாட்டினா ஜானாமண்ணா சரி புரியம். புரியாமுறான்னு சொல்றதோ. ஆமா 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 புரிசம்மன் இருக்கு புரிசம் புரியாமன்னு சொல்ற அந்த புரிசம் தெரியும் தெரியுமா? தெரியாத மாதிரி இருக்கிறாக்களா பெரிய புரியம்புறா அப்படின்னு சொல்றேன். புரியமா நாடகம் புரியமா இருக்கலாம் நாடகம் இருக்கலாம் நாடகம் இருக்கலாம். கூட ஆக்டிவிட்டி இது வாணி ஜெயமலர் சதுரம் என்ற சொல்லு வந்துட்டு சதிரம். ஓகே சதிரம் வரையில ஜெயமலர், நான் சொல்றேன் சதிரம். சரீரம். ஓகே சரீரம். நான் புத்திரம் என்று சொல்லி பார்க்கிறேன். புத்திரம் புத்திரம் வந்தது யார் சொன்ன வைப்ப புத்திரம் வரையிலேயே வந்துட்டு நான் சொன்னேன். வந்துட்டது. புத்திரம் வந்துட்டு. ஓகே. புதியமண்டா சொன்னீங்க புதியம் புரியமா பத்மினியா ஜெசியா சொன்னீங்க புதியம் உண்டு ஓ புரியம். புதியம் இல்ல இல்ல நான் புரத்தி சொன்னான். நான் வாணியக்காரன் சொன்னா நீங்க இல்லையண்டா நீங்கள் நான் சொன்னா முதல் புதியமா ஓ ஓகே நான் இப்பதான் பார்த்தேன் அதெல்லாம் என்ன போட்டுட்டாங்க அவன் வச்சிருக்கிறேன் புதியம் நான் புதியம் டீனா போட்டு. ஓகே என்னது மற்றது வேற வாதாட வேண்டியாகடா பிள்ளைகளுக்கு ஜெயமலர் வணக்கம். நவுலாஸ்வநாதன் வந்திருக்கிறேன். எல்லாம் முடிஞ்ச கடைசி வழி அனுப்ப வந்திருக்கீங்க. நான் இப்பதான் நினைய முடிஞ்சதாச்சு அதான். சரி ஓகே ஓகே உங்களுக்கு கடைசி அவர் சொல்லித்தாரன் பிரச்சனை இல்ல ஆனா இப்ப இது முடிஞ்சதா மெட்ட ஆக்களுக்கு சரி சொல்லுங்க சொல்லுங்க முதல் இதுல சொல்லுங்க. சத்தியம் சொன்னீங்களா சத்தியம் இல்ல சொல்லு சத்தியம். சத்தியம் ஆமா ஆமா சொல்லையில சத்தியம் நேரடி சொல் சொல்லு. மற்ற இல்ல அது சரித்திரம் தானே இது சத்தியம் வேற சத்தியம் ஆமா. மற்ற ஓ, சய வரையில. சொல்லல சய மற்ற ஜதி என்றும் தமிழ் சொல்லி தானே ஜதி ஜானாதீனா மற்றது சம்பு ஒரு சொல்லி இருக்கு சம்பு சம்பு சம்பு. தான அம்மனா பூனா சம்பு நரிகண்ட அர்த்தம் சம்புன்ற தர்மல்ல சம்பு. அதான் நரிகண்ட அர்த்தம் அது மாதிரி சொல்லி சம்புன்றது அந்த மூங்கிலுக்கும் சொல்றது சம்பு உண்டு. தெரியல ஆனா இது நரிகண்ட ஆமா. அர்த்தத்துல இருந்தது நரிக்கும் பெரும் இதுக்கும் பெரும். ஓகே ஓகே இப்ப சரி அவர் கடைசியா வந்தபடி அவருக்கு எழுதுங்க வசந்த காலம் எழுதுங்க வசந்த காலம் அதுக்கு எந்த சொற்கள் எடுக்கணும் நீங்க ஓ ஓ வசந்த காலம் ஒரு நிமிஷத்துக்கு எடுக்கணும் ஓ என்ன சொல்லி கொடுத்தீங்க ஜெயமலர்? வசந்த காலம் வசந்த காலம். ஓகே. ஓகே சொல்லுங்க பாப்போம் வேகம் காணாது போல கிடக்கு. வசந்தம் வசந்தம் காலம் காலம் காந்தம் காந்தம் சந்தம் சந்தம் வலம் பலம் தலம் தலம் சலம் சலம் காதம் 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 கால கால அளவுன்னு சொல்லுவேன் அந்த கால கால வசம் வசம் தகா தகா என்று சொல்லுவோம் தகாத செயல் தகா தகா அவ்வளவன் தான் வந்து கிடக்கு. வேற காலம் சொல்லு வந்தம் வந்தம் என்று சொல்லி இருக்கா வந்தம் இல்ல என்ன வந்தம் இல்ல பந்தம் இல்ல 1 2 3 4 5 6 7 8 9 10 11 17 சொல்லி இருக்கிறீங்க. ஓகே வசந்தம் வசம் பலம் சந்தம் சலம் கால தலம் தகா மற்ற காலம் காந்தம் காதம் காதமா காதம் காதம் சொல்லி இருக்கிற கால தூரம்
சரோஜினி அக்கா பார்ப்போம். இருக்கனாங்க இந்த டைமுக்கு எனக்கு இவ்வளவு தான் வந்தது. காந்தம் காந்தம் சொல்லி நான் இப்ப அவங்க காது கேட்கிற பிரச்சனையால காந்தம் வந்துட்டுது. காந்தம் வந்துடுது. சொல்லியாச்சு. ஓகே. பத்மினி சொல்லுங்க. அதுதான் எல்லாம் வர வந்துடுது போலடாது. தாம் தாம் உங்களோட எழுத்துக்களை தாம் எடுத்து நான் சொல்றேன் தாம் தாம். இன்னும் ஒன்று கூட நீங்க வளமையா சொல்றது. ஓகே. மற்றது யார்? நேவிசக்கா சொல்லுங்க. நேவிசக்கா நியூட் நியூட் காதன்னா சாணம் காசம். காசம். தாகமா காசம். காசம். ஓகே காசம் சரி ஓகே. அடுத்த ஜெசி சொல்லுங்க. தவம் அவன் சொல்லிட்டேன். இல்ல தவம் சொல்லி இல்ல தவம் இருக்கு. தவம் ஜெசி. அடுத்தது செல்வியர்கள் சொல்லுங்க. காதன்னா சொன்னவா இல்ல கா ஓகே கா. ஆத்தே. வாணியர்கள் சொல்லுங்க. சதம். ச ஓகே. ரசம் நான் அடுத்தது தசம். அதுக்குள்ள சொல்லிட்டு மற்ற செல்ல நூட்டத்தை சொல்லிட்டேன். சொல்லிடுவாங்கடோ. என்னிடம் இன்னும் ஒன்று இருக்குது. ரெண்டு இருக்கு. பந்தம். என்ன? பந்தம் பந்தம். எங்கடக்கு பானா? வசந்த காலத்துல இங்க பானா அப்ப வந்தது. அடுத்த என்கிட்ட இருக்கிறதுக்கு வேற யார் வச்சுக்கிறீங்க? நான் வச்சிருக்கிறேன் உண்டு. சகா. சகா. சகா ஓகே. ஓகே ஜெசி வதம். பாருங்க பாருங்க வாணியவர்கள். வாணி என்ன சொல்லம்மா சொன்னீங்க? சகா. சகா சகா தகா தகா வதம் சானா சானா சகா. ஜெசி என்ன சொன்னீங்க இப்ப கடைசியா? வதம் சொன்னாண்ட. ஓகே அது பட்டிட்டேன். ஓகே மென்டால் சொல்லுங்க. வேற யாரும் வச்சுக்கிறீங்களா? நான் தகம் சொல்றேன். ஏமல தகம் சகம் பாருங்க. சகம் சொல்லி சகம் சகம் நான் தகம் சொல்லு இல்ல சொல்லு இல்ல. ஓகே ஜெசி ஒன்று சொல்றேன். சகம் என்னண்டு வேற காவன்னால அடகு. கானா கானா காலம் இல்ல காலம். காவன்னா காவன்னா கிடக்கு. ஓம் 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 ஓம். ஓகே ஓகே ஜெயமல சதம் சொல்லியாச்சா எல்லாரும்? சதம் சொன்னவர் மற்றது சொல்லியில உண்டு. சொல்லியாச்சு. அதைத்தான் பத்மினி நான் தசம் சொல்லி அவ சதம் அவரு சொல்லுங்க நான் விட்டாம அவ விட்டுட்டேன். சொன்ன ஜெயமலரகா சவம் சவம் சானா வானா ஓகே சவம் சொல்லியில. சவம் ஓ ஓ சவம் வரையில. நேவிசக்கா சொல்லுங்க. நேவிசக்கா நான் தவம் தான் வச்சிருந்தேன். ஜெசி சொல்லிட்டேன் மன்னிப்போட. வசமண்ட சொல்லு வந்துடுதா வசம் அன்னி போட தேவசேட்டியா. ஓ வந்துடுது வசம். வசம் வந்துட்டு வெட்டுப்படையில். ஓகே சரி வேற என்ன சொல்லி? இதுல இருக்கிறதுக்கு நான் வச்சுக்கிறதுல இந்த முதல் சொன்னான் தானே அந்த காவதம் என்றால் என்னன்னு சொல்லி 16 கிலோமீட்டர் தூரத்தை சொல்றோம்னு சொல்லி. ஓ காத தூரம். அந்த அந்த சொல்லி இருக்குது. மற்றது காம் என்ற சொல்லி இருக்கு. காவனம் என்ன? ஓ காம். மற்ற அவ்வளவு தான். மற்ற எல்லாம் வந்துட்டு. ஓகே சொல்லுங்க. ஓகே நன்றி. ஓகே நன்றி. கூட்டி சொல்லிட்டு போறோம் வாரு. வாணிமோகன் முதலாம் இடம். முன்னுக்கு எல்லாம் வந்துடுது. அப்படி சொல்ல அது உங்களை மடிக்கிற வந்திருப்பாரு. ஓகே வாணிமோகன் அவர்கள் முதலாம் இடம். 54 அவர் கூட 69 புள்ளிகளோட. அப்படியோ? ஓ 69 புள்ளிகளோட முதல் இடத்துல. அதுவும் ஆகலம் கூடின புள்ளிகள் எடுத்திருக்க. செல்வி அவர்கள் 2ஆம் இடத்துல 45 புள்ளிகளோட. மூன்றாம் இடத்துல பத்மினி அவர்கள் 37 புள்ளிகளோட. 4ஆம் இடத்துல ஜெசி அவர்கள் 36 புள்ளிகளோட. ஒரு புள்ளி தான் வித்தியாசம். நேவிசக்கா 30 புள்ளிகளோட நிக்கிறீங்க. அக்கா 26 புள்ளிகள். 2 பேர் மட்டும்தான் முன்கல்வியல் சிறப்பான வாழ்த்துக்கள். மற்ற இறுதியாம நவுலா அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். அவர் மற்ற இதுகள்ல பங்கு பெற்றாதபடியா தனி ஒன்றில் பங்கு பெற்றி. நன்றி நன்றி. புள்ளி வேண்டாம். எனக்கு ஆசை உண்டு நிகழ்வில உங்களோட நிகழ்வில நேரம் இருந்தபடியா வந்தேன். ஓகே 26 புள்ளிகள்.
நீங்க தனித்தனி சொல்லணும்னு சொல்றீங்க இல்லையா? அதான் பிரச்சனை இப்போ உங்களுக்கு. எனக்கு இப்ப காது கேக்குது இல்ல என்ன அதான் செய்ய? மற்றதுல ரெண்டுல இருந்தா அடுத்து நீங்க யாரு? எடுத்தீங்க, மற்றதுல ஒன்று தனி சொன்னதுல எல்லாம் சரியான குறைவு 6 சொல்லுக்கு தான் சொல்லி இருக்கிறீங்க. தனித்தனியா கேட்டதுகளுக்குல சிறப்பான வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். நானும் கொஞ்ச நாளா பின்னோக்கி போய்கிட்டு இருக்கிறேன். பின்னோக்கி முன்னோக்கி வாங்க. பின்னோக்கி போய் கொண்டிருக்கிறீங்க. வர்றண்டு வறுத்து தள்ளினதுல எங்களுக்கு காதும் அடைச்சு போச்சு. வறுக்கிறது என்னங்க வறுக்கிறது? பத்மினி, உங்களுக்கு தான் நான் விட்டு தந்துகிட்டு இருக்கேன். பின்னோக்கி போய்கிட்டு வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அதான் அந்த நேரம் சரியா சமைங்க. நீங்க அந்த நேரம் என்ன செய்ய மாட்டா, இந்த அகப்பை இருக்குதானே, சுரட்டை அகப்பை, அதால வலிக்க சவுண்ட் வராது. நீங்க அந்த செல்வக்கரண்டியை போட்டு வலிக்கிறதுல இன்னும் சவுண்டு கூடிடும். அதோட அந்த அந்த அதுகள் எல்லாம் கலண்டு என்னமில்ல எல்லாம் கலரும் அதுல இல்ல. அவன் நான் சில்வர்ல சமைக்கிறோம் அவங்களோட. அதான் அவ்வளவு சத்தம் கருக்கு போகும். சரியா நிறைவுக்கு வருகின்றது சொல் விளையாட்டு சொல் தேடல் தொகுப்போடு ஜெயமலை ஜெயம் அவர்கள் இணைந்திருந்தார்கள். அந்த எல்லோருக்கும் நன்றி. வணக்கம். நன்றி.